எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் யூடியூப் சேனல்ல அக்ரிகல்ச்சர் அண்ட் சப்ஜெக்ட்ஸோட கோர்ஸ் டீடைல்ஸ் அண்ட் அட்மிஷன் சீரிஸ் போயிட்டு இருக்கு. பார்க்கலனா எங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச 12th ஸ்டாண்டர்ட் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பத்தி பார்க்க போறோம். இது ஒரு 4-year டிகிரி ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தியரி கோர்சஸ் இருக்கும், லேப் ஒர்க்ஸ் இருக்கும். ஃபைனல் இயர்ல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப், அதாவது இன்பிளான்ட் ட்ரைனிங் இல்லைன்னா ரிசர்ச் பேஸ்ட் ட்ரைனிங் இருக்கும். அவங்க ஒரு இன்டர்ன்ஷிப் எடுத்து பண்ணுவாங்க. கடைசியா ஒரு ப்ராஜெக்ட் அவங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இது பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கோட ஒரு ஓவரால் ஒரு வியூ. இல்ல என்னெல்லாம் கோர்சஸ் படிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் மாதிரியே தான் உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்கும். எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸும் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லயும் இருக்கும். பட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் பேஸ்ட் மிஷினரிஸ் டிசைனிங் அது சம்பந்தப்பட்டமான கோர்சஸ் நிறைய அவங்களுக்கு இருக்கும். பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க படிக்கக்கூடியது ஒரு இன்ட்ரோடக்டரி டு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கும். ஃபார்ம் மெஷினரிஸ் பத்தி நிறைய படிப்பாங்க. இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் பத்தி படிப்பாங்க. அவங்க இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி பேசிக் கோர்சஸ் படிப்பாங்க. மிஷின்ஸோட தியரி என்ன, எப்படி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்றது, காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, லேண்ட் சர்வேயிங், அதோடைய லேபிளிங், இதை பத்தி எல்லாம் படிப்பாங்க. ஸோ இது பேசிக்ஸா அவங்க ஃபர்ஸ்ட் 2 yearsல கவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சாயில் மெக்கானிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனாமிக்ஸ் இந்த மாதிரியான அடுத்த லெவல் கோர்சஸ் பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்ல இருக்கும். முக்கியமா இன்ஜினியரிங்ல பாத்தீங்க அப்படின்னா இரிகேஷன் அண்ட் டிரைனேஜ் இன்ஜினியரிங்க்கு பேஸ்ட் நிறைய கோர்சஸ் இருக்கும். அதாவது நம்ம கண்ட்ரோல்டு இரிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குங்க இல்லையா, அதாவது மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லரா இருக்கட்டும், இல்ல கிரவுண்ட் வாட்டர் வெல்ஸ், பைப்ஸ், ஸோ இந்த ரெயின் கன்ஸ் இதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இதை எப்படி டிசைன் பண்ணலாம், இத மாதிரி பேஸ்ட் கோர்சஸ் இருக்கும். அப்புறம் ஃபார்ம் மிஷினரி பேஸ்ட் கோர்சஸ் நிறைய இருக்கும். உங்களுடைய ஹார்வெஸ்டர்ஸ், டிராக்டர்ஸ், உங்களை ஆட்டோமேஷன்ஸ் எப்படி பண்ணலாம், மிஷின்ஸ்ல எப்படி அக்ரிகல்ச்சர்ல ஆட்டோமேஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கோர்சஸ் இருக்கும். இது போக சாயில் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு படிப்பாங்க. அதாவது நம்மளுடைய வாட்டர், நம்மளுடைய நம்ம ஒரு ஃபார்மிங் சிஸ்டம்ல எவ்வளவு எஃபிஷியன்டா பக்குவமா நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த மண்ணோட வளங்களும் கெடாம அந்த கிராப்புக்கும் கரெக்டா நம்ம தேவையான தண்ணி எப்படி கொடுக்கறதுங்கிற மாதிரி பேஸ்ட் கோர்சஸ் உங்களுக்கு இருக்கும். இது போக எனர்ஜி பேஸ்ட் கோர்சஸ் உங்களுக்கு இன்ஜினியரிங்ல இருக்கும். ரெனியூவபிள் எனர்ஜி, பயோ எனர்ஜி, பயோஃபியூவல்ஸ், ஸோ இது பேஸ் ஆன கோர்சஸ் இருக்கும். ஆடடா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல ஃபுட் பேஸ்டும் டைரி பேஸ்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கும். இப்போ ஃபுட் பேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், அதாவது ஒரு கிராப்பை நம்ம அறுவடை பண்றதுக்கு ஒரு ஹார்வெஸ்டர்ஸ், அதை அறுவடை பண்ணி கொண்டு போகிற அதை பக்குவப்படுத்துறதுல நிறைய மிஷின்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சர்ல என்ன மாதிரியான மிஷின்ஸ், அது எதுக்காக பண்றோம் அப்படிங்கிற கோர்சஸ் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் ரிலேட்டடான இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கும். அதோட சேர்ந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஃபுட் குவாலிட்டி பத்தின கோர்சஸ் வரும். இது போக அவங்க சென்சர்ஸ், ரோபோட்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இன்ஜினியரிங்ல பேசிக் கோர் கோர்சஸா வரும். இது போக ரெகுலரா அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய அக்ரானமி, அதாவது கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி பத்தி கோர்சஸ் இருக்கும். ஏன்னா ஒரு கிராப்பை எப்படி நம்ம உற்பத்தி பண்றோம் அப்படின்னு தெரிய போக வரும்போதுதான் நம்ம என்ன மாதிரியான மிஷின்ஸ் அதுக்கு டிசைன் பண்றோம் அப்படிங்கிறத அவங்க படிப்பாங்க. ஸோ தியரி ஆஃப் மிஷின்ஸ், இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் இது எல்லாமே எப்படி ரோபோட்டிக்ஸை நம்ம அக்ரிகல்ச்சர் படிக்கிறது தான் பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். ஸோ பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சோம்னா நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கரெக்டா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற மாதிரி தான் உங்களுடைய கோர்ஸ் ஸ்ட்ரக்சரும் டிசைன் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோல நம்ம அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பத்தி என்னென்ன கோர்சஸ் படிப்பாங்கன்னு உங்களுக்கு ஓவராலா ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். இன்னும் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்க யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்ககிட்ட சேர்க்கும். பாய்.